பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற வசனம் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 50வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். பயப்படாதே. உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசு இப்பொழுது இன்றைக்கு பார்த்து சொல்லும்படியாய் விரும்புகிற காரியம் பயப்படாதே. அதே லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 41, 42 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எவ்யூரு என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். மரண வேதனைப்படுகிற மகள், கண்ணீரோடு ஜெபத்திற்காக சுகத்திற்காக ஏங்கக்கூடிய ஒரு தகப்பன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்படி நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை நீங்களும் நானும் பயணப்படலாம். இப்படி சுகத்திற்காக ஆண்டவர் இயேசுவை வருந்தி அழைக்கிற வேளையில் ஆண்டவர் இயேசு அற்புதர் என்று சொல்லி அறிந்திருந்தபடினால பெரிய ஜனக்கூட்டம் ஆண்டவர் இயேசுவை நெருக்கி கொண்டு இருக்கிறது. அவர் வந்து கொண்டிருக்கிற வேளையில் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 43வது வசனத்தில் நம்ம பார்ப்போமே, ஆனால் 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, அவளும் ஆண்டவர் இயேசுவை நெருக்கி கொண்டு வருகிறாள். நெருக்கி கொண்டு வருகிற வேளையில் அவளுடைய விசுவாசம் ஆண்டவர் இயேசுவை தொட்டபடியினால அவளுக்கு அற்புதம் நிகழ்கிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு திரும்பி பார்க்கிறார். தன்னிடத்திலிருந்து அற்புதம் புறப்பட்டு போனதை அவர் அறிந்தபடினால யார் என்னை தொட்டது என்று சொல்லி அங்கும் இங்குமாக பார்க்கிறார். இறுதியில் அந்த சகோதரி பயந்து போய் ஆண்டவர் இயேசுடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவர் இயேசு தனக்கு செய்த அற்புதங்களை அறிக்கை செய்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அந்த சகோதரனுடைய விசுவாசம் அவளை தொடுகிறதை வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. இந்த ஜெப ஆலய தலைவன் ஆண்டவர் இயேசுவை அழைத்து தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிற வேளையில் இடைப்பட்ட நேரத்தில் நடக்கக்கூடிய சம்பவமாக இதை நம்ம பார்க்கிறோம். இப்படி நடந்து கொண்டிருக்கிற வேளையில் மீண்டும் லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 49வது வசனத்தை பார்ப்போம். ஏன்னா அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். ஆண்டவர் இயேசு 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு சுகம் கொடுத்து, ஆமாம் மகளே, நீ திடன்கோள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவளோட கூட பேசி கொண்டிருக்கிறார். இப்படி பேசி கொண்டிருக்கிற வேளையில் ஒரு செய்தி புறப்பட்டு வருகிறது. ஆண்டவர் இயேசு என்ன செய்யாதீங்க, வருத்தப்படுத்தாதீங்க, உன் மகள் மரித்து போனாள். அப்போ தான் ஆண்டவர் இயேசு திரும்பி பார்த்து சொல்கிறார், இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எனக்கு அன்பான தேவ ஜனம், இந்த நாளிலும் நம்மை பார்த்து கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிற காரியம், சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களையும் பார்த்து பயப்படாதிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். யோசித்து பாருங்க, மரித்து போனால் எங்கிருந்து விசுவாசிக்க முடியும்? ஒருவேளை அந்த எவ்யூரு என்கிற ஜெபாலய தலைவன் பல காரியங்களை யோசித்திருக்கலாம். இது நடக்குமா, நடக்காதோ, ஐயோ ஆண்டவர் இயேசு சீக்கிரமாக வந்திருக்குண்டா, இந்த அற்புதம் நடந்திருக்குமே, இடையில இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டவர் இயேசுவை வழிமறித்து விட்டாளே என்று சொல்லி பல கோணங்களில் அவன் சிந்தித்திருக்கக்கூடும். அவனும் மனிதன் தானே, உங்களைப் போல என்னை போல நம்மை போல அவன் சிந்தித்திருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த மனிதனை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. லூக்கா 8ஆம் அதிகாரம் 52வது வசனம், எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கித்துக் கொண்டிருக்கிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். 53வது வசனம், அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். 54வது வசனம், எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையை எழுந்திரு என்றார். 55வது வசனம், அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது, உடனே அவள் எழுந்திருந்தாள், அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். 56வது வசனம், அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். பயப்படாமல் விசுவாசிப்போமே, ஆனால் ஆச்சரியங்களை நம்முடைய கண்கள் காணும். ஹல்லேலூயா. விசுவாசம் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் அற்புதங்கள் உண்டாகும். பயப்படாமல் அவரை மாத்திரம் விசுவாசிக்கணும். அது பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் பலவீனங்களாக இருந்தாலும் சரி, மரித்து போகக்கூடிய அனுபவங்களாக இருந்தாலும் சரி, பயப்படாதபடிக்கு ஆண்டவர் இயேசு எனக்கு அற்புதங்களை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு அவரை விசுவாசிப்போமையானா நமக்கு அற்புதங்கள் உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களை என்னை நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லும்படியாக விரும்புகிறார். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. விசுவாசிப்போமா? கண்களை மூடுவோம். ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற
மனமகிழ்ச்சியின் வேளையிலும் உடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். குற்றங்கள் குறைவுகளை தயவாக மன்னிங்க ஆண்டவரே. உடைய அற்புதத்தின் கரத்தை நீட்டி ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிற அற்புதங்களும் உடைய சித்தத்தின்படி பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. காணப்படுகிற தடைகள் எல்லாம் மாறட்டும், அற்புதங்களை நாங்கள் கண்டுகொள்ள உதவி செய்யுங்க. பயப்படாமல் உறுதியாய் உம்மை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.